الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن أبي سعيد الخدري رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال في قل هو الله أحد والذي نفسي بيده إنها لتعدل ثلث القرآن. وفي رواية أن رسول الله صلى الله عليه وسلم قال لأصحابه أيعجز أحدكم أن يقرأ بثلث القرآن في ليلة فشق ذلك عليهم وقال أينا نطيق ذلك يا رسول الله وقال قل هو الله أحد الله الصمد ثلث القرآن. رواه البخاري. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட அத்தியாயங்களுடைய ஓதுவதை மற்றும் வசனங்கள் ஓதக்கூடிய சிறப்புகளை பார்த்தோம். நேற்று நாம் பார்த்தது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். இன்று சூரத்துல் இஹ்லாஸுடைய குல் ஹு அல்லாஹு அஹத் இந்த சூராவின் இந்த அத்தியாயத்தின் சிறப்புகளை நாம் பார்ப்போம். இது 112வது அத்தியாயம் குர்ஆனில். அல்லாஹு தஆலா இந்த குல் ஹு அல்லாஹு அஹத் என்ற இந்த சூரத்துல் இஹ்லாஸில் முழுக்க தன்னை பற்றி அவன் வர்ணித்திருக்கின்றான். படைத்தரட்சகன், படைப்பாளன், அவன் பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுடைய தன்மை எப்படி இருக்கும், அவன் எத்தகையவன் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் இஹ்லாஸில் தெளிவாக கூறியிருக்கின்றார். சூரத்துல் இஹ்லாஸ் இறக்கப்பட்ட காரணம் ஏனென்றால் சில சூறாக்களும் சில வசனங்கள் அதற்கு என்று சில பர்பஸ் இருக்கும், சில ரீசன் இருக்கும் இறக்கப்படுவதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் வந்து கேட்டார்கள், உன்சுப் லனா ரப்பக், உங்களுடைய இறைவனுடைய வம்சாவளியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. அவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த விஷயத்திலிருந்து அமைந்தான், அவனுக்கு என்ன சந்ததிகள் உள்ளன என்ற அனைத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ இந்த மக்காவுடைய காஃபிர்கள் என்ன நினைத்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இறைவன் நாம் வணங்கப்படக்கூடிய இந்த சிலைகளை போலதான் உருவம் இருக்கும், அதற்கு என்ற வம்சாவளிகள் சந்ததிகள் என்று இருக்கும் என்ற நிலையில் என்ன, உன்சுப் லனா ரப்பக், உங்களுடைய ரப்பை பற்றி எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் இந்த அத்தியாயத்தை இறக்கி நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், கூறிவிடுங்கள், குல் ஹு அல்லாஹு அஹத், அவன் அல்லாஹு தஆலா தனித்தவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், படைப்பினங்கள் அனைத்துமே என்ன அவன் பக்கமே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாராலும் பிறக்கவும் இல்லை, அவனால் யாரும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு யாதோரும் எதுவுமே நிகரில்லை என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கிறார். இப்போ இந்த அளவுக்குள்ளுதான் இந்த உலகத்தில் வணங்கப்படக்கூடிய சிலை, சிற்பம், கல், மண், மட்ட என்ற வணங்கக்கூடிய அனைத்துமே இது வணக்கத்திற்கு தகுதியானதா என்று பார்க்க வேண்டும் என்றால் சூரத்துல் இஹ்லாஸை அளவுகோல் வைத்தோம் என்றால் நாம் அறிந்து கொள்வோம். அப்போ அந்த சூரத்துல் இஹ்லாஸில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் உரித்தானது, அவனிடம்தான் அந்த அனைத்து தன்மைகளும் உள்ளது. இப்படி இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இறக்கப்பட்ட ஒரு காரணமாக இருக்கு. இந்த சூரத்துல் இஹ்லாஸை பற்றி நான் ஓதிய இந்த ஹதீஸில், புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை குல் ஹுவல்லாஹு அஹத் அத்தியாயம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது, என் உயிர் தன் கையில் வைத்திருப்பன் மீது சத்தியமாக நிச்சயமாக இந்த அத்தியாயம் குர்ஆனில் 1/3 பங்குக்கு சமமானது என்று கூறினார்கள். 1/3 சமமாகிறது, 1/3. அப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அறிவிப்புல சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், யாராவது ஒரு இரவில் முழு குர்ஆனை ஓத முடியுமா உங்களில்? சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரை யாரால முடியும், இவ்வளவு இந்த ஒரு இரவுல நம்ம முழு குர்ஆனை ஓதுவது என்பது நம்மால் முடியாதே, இது ரொம்ப சிரமமானது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு கூறினார்கள், குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்ற இந்த அத்தியாயம் என்பது இது குர்ஆனின் 1/3 இருக்கின்றது, சமமானது. அப்போ எவர் ஒருவர் இந்த குல் ஹு அல்லாஹு அஹதை 3 தடவை இந்த அத்தியாயத்தை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு குர்ஆன் முழுமையான ஓதிய நன்மையாக இருக்கின்றது. இப்போ இங்கு மனிதன் தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. 3 தடவை ஓதிவிட்டார் என்றால் குர்ஆன் முழுமையாக
நன்மை கிடைக்கிறேன் என்பதற்காக நான் குர்ஆன் முழுமையாக ஓதிவிட்டேன் என்ற ஒரு அளவு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது இத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது என்பது அவசியமானது. சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில ஓதுவது என்பது மிக்க அவசியமானது. அதை குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை நான் ஓதிட்டேன்னா அது குர்ஆன்ல அடங்கிடுச்சு என்று சொல்ல முடியாது. அப்போ ஒன்று சிறப்புகள் அடைவதும், இன்னொன்று நம் மீது இருக்கக்கூடிய பொறுப்பு, அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய விஷயம் என்று ஈடாகாது. நாம் குர்ஆனை ஓதும் பொழுது இது இந்த 3 தடவை ஓதிக்கொண்டோம் என்றால் இந்த அத்தியாயத்திற்கு சிறப்பு இருக்கின்றது. அதற்கென்று இதுவே நம்ம என்ன செய்ய முடியாது. சொல்லப்பட்ட இடத்திலெல்லாம் இது ஓதிக்கொண்டோம் என்றால் நமக்கு இதோடைய சூரத்துல் ஃபாத்திஹாவும் தேவையில்லை, வெற்ற எந்த ஒரு சூறாவும் தேவையில்லை என்ற விஷயம் நாம் புரிந்து கொள்ள கூடாது. அதே போல இந்த சூறாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்தில் இதை அதிகமாக என்ன செய்வார்கள், பேணுதலாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், தொழுகைக்கு பிறகு உடைய அஸ்கார், அந்த தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஓதக்கூடிய திக்ருல குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்கு. அதே போல நம்முடைய வித்ருடைய தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே போல ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது ரக்காயத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று உம்ராவோ ஹஜ்ஜோ தவாஃபை செய்துவிட்டு நம் 2 ரக்காயத் உபரியான தொழுகை நாம் மகாம் இப்ராஹிமிற்கு நின்று தொழுகும் பொழுது அங்கு ஒரு ரக்காயத்தில் சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். காலை மாலை துஆக்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரவு தூங்கும் பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிர்ரபில் ஃபலக், குல் அஊது பிர்ரபின் நாஸ் என்ற இந்த 3 அத்தியாயத்தை ஓதி தன்னுடைய உடல் முழுவதும் என்ன செய்வார்கள், 3 தடவை தடவி. இப்படி நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கில் குல் ஹுவல்லாஹு அஹதுடைய இந்த வசனம், இந்த அத்தியாயம் அடங்கியிருக்கின்றது என்றால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை அவன் தௌஹீதை அவன் என்ன செய்கின்றான், முழங்குகின்றான். ஒரு நாளில் ஒரு மனிதன், ஒரு முஃமினானவன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்தை எவ்வளவு தடவை அவன் திருப்பி அதை சொல்கின்றான் என்றால் அவ்வளவு முக்கியத்துவமானது. எப்பொழுதுமே இந்த விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த விஷயத்துல சமரசமோ காம்ப்ரமைஸ் என்ற விஷயங்கள் வந்து விடக்கூடாது. படைத்த இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த அத்தியாயத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவர்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மறையும் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சஹாபி, பொதுவாக நாம் பிரபலமாக பார்த்த அந்த புகாரில் வரக்கூடிய சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திர்மிஸியில் புகாரியிலும் இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கு. ஒரு சஹாபி அவர் தன்னுடைய இடத்தில் தன்னுடைய மொஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளி வாசலில் தொழ வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ தொழ வைக்கும் பொழுது ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னால் ஒவ்வொரு தொழுகையிலும், சப்தமாக ஓதப்படக்கூடிய தொழுகையிலும் அவர் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதிவிட்டு தான் ருக்குவுக்கே போவார். இதை அங்கே பின்னாடி இருந்த முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அப்படி என்று ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு, துணை சூரா ஓதிவிட்டு, பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிவிட்டு அவர் ருக்குவுக்கு செல்கின்றார் என்றால் அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் தெரியப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி அழைத்து, ஏன் இப்படி செய்தீர்கள், ஏன் செய்றீங்க இப்படி என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, இதில் இருக்கக்கூடிய பொருள் ரொம்ப எனக்கு விருப்பமான, ரொம்ப நேசிக்கிறேன், இந்த அத்தியாயத்தை ரொம்ப நான் நேசிக்கிறேன், மஹப்பத்து கொள்றேன் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாரும் கூறுகிறார்கள், ஹுப்புக இய்யாஹு அத்கலகல் ஜன்னா, நிச்சயமாக உன்னுடைய அன்புதான் இந்த வசனத்தில், இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விளக்கம், இதில் இருக்கக்கூடிய பொருளுடைய விஷயத்தை உணர்ந்து புரிந்து இதில் வைக்கக்கூடிய மஹப்பத்து, இந்த தௌஹீதில் வைக்கக்கூடிய மஹப்பத்து உனக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நன்மாரையும் கூறினார். இப்போ கணிச்சுக்குரிய அல்லாஹ்வுடைய குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த அத்தியாயத்தை நாம் நம்முடைய நாள்தோறும் இருக்கக்கூடிய விஷயத்துல நாம அதை ஓதுவதும் அதனுடைய சிறப்புகளை நாம பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாம் குல் அஊது பிர்ரபில் ஃபலக் மற்றும் குல் அஊது பிர்ரபின் நாஸுடைய மற்ற 2 அத்தியாயங்களுடைய சிறப்புகளை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாள்தோறும் இந்த பாடங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், ஆதாரபூர்வமாக வரக்கூடிய இந்த விஷயங்களை நாம நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்காக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.